இந்த நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களும் சமபிரஜைகளாக வாழ வேண்டும். சிறுபான்மை கட்சிகளிலோ வந்துவிடக் கூடாது என்பதிலே NPP காரர்கள் மிக கவனமாக இருக்கிறார். வரப்போகின்ற அரசாங்கத்திலே இந்த சமுதாயத்துக்கு பேசுவதற்காக இந்த சமுதாயத்துடைய இருப்பை, பாதுகாப்பை, அபிவிருத்தியை, வரக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து பாதுகாப்பதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை செய்வதற்கு தேவையான அரசியல்வாதிகள் வேறு கட்சிகளிலோ சிறுபான்மை கட்சிகளிலோ வந்துவிடக் கூடாது என்பதிலே NPP காரர்கள் மிக கவனமாக இருக்கிறார். சிறுபான்மை தலைவர்கள் அளிக்கப்பட்ட பிறகு சிறுபான்மை சமூகத்திற்காக தைரியமாக பேசுகின்றவர்கள் இல்லாமலாக்கப்படுகிற ஒரு பாராளுமன்றம் வருகின்ற பொழுது இந்த சமூகம் அடிப்படையில் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாக்களிக்க முன் இன்று கூடுதலான கட்சிகளும் கூடுதலான வேட்பாளர்களும் இன்று களமிறங்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையால் இவர்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக, எங்களுடைய சமூகத்திலே பாராளுமன்ற உறுப்பினரை இலக்க செய்வதற்காக இவ்வாறான ஒரு திட்டத்தை வகுத்து இன்று இவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் பார்த்தால் இன்று மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்படுகின்றன. இந்த மாற்றம் என்பது என்ன மாற்றம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். வாக்களிக்க முன் முக்கியமான பிரச்சனை நில பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாராளுமன்றத்திலே தட்டி கேட்பதற்கு அரசாங்க கட்சியை சார்ந்தவர் இந்தியாவில் பேச முடியாது. நமச கட்சியை சேர்ந்த ஒருவரால் முடியும். எனவேதான் நமச கட்சியை சேர்ந்த ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இவ்வாறு நீங்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து நமச கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ள பார்க்க வேண்டும். வாக்களிக்க முன் நாட்டிலே மிக முக்கியமாக இருந்த பிரச்சனையான யுத்த பிரச்சனை என்ற பிரச்சனை எங்களுடைய ஆட்சியின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஊடாக இந்த நாட்டில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பாலங்கள் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்டு அதனூடாக இன்னும் ஏராளமான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய பணிகள் தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய சேவைகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கு உங்களுடைய வாக்குகளை எதிர்பார்த்தவனாக நான் நிற்கின்றேன். வாக்களிக்க முன் தமிழர்களுடைய தமிழ் சகோதரருடைய பிரச்சனைகள் எவ்வாறு சர்வதேசமயப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அவ்வாறு முஸ்லிம்களுடைய பிரச்சனை இன்னும் சர்வதேசமயப்படுத்தப்படும். இதனை யார் செய்வது என்ற கேள்வி எங்களிடம் இருக்கு. எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த வளர்ச்சியானது எதிர்காலத்தில் நமது சமுதாயத்துடைய அரசியல் இலக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. வாக்களிக்க முன் உண்மையான ஒரு மாற்றம் இந்த நாட்டிலே இடம்பெற வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களும் சமபிரஜைகளாக வாழ வேண்டும். அதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். சமபிரஜை என்று சொன்னால் தனி மனித சமத்துவம் அல்ல. ஒரு மக்கள் கூட்டத்துக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. அந்த சுயநிர்ணய உரித்து எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் சுயநிர்ணய உரித்துக்கு உரித்தானவர்கள். அது எங்களுடைய உரிமை. வாக்களிக்க முன் கட்சிக்குள்ளேயே இருந்து நான் அந்த விஷயங்களை சொன்னால் அவர்கள் முற்றாக கட்சியிலேயே என்னை அந்த வேட்பாளராக போட்டு என்னை தோற்கடிக்கக்கூடிய சதிவலைகள் பின்னக்கூடிய ஒரு நிலைமைகளையும் நான் உணர்ந்தேன். இவ்வாறான பல சிக்கலான ஒரு நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ஆனால் மரத்துக்கு போடாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன். வாக்களிக்க முன் ஆகவே இந்த சுயேட்சை குழுக்களால் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போவது கிடையாது. அது அரசியல் தீர்வும் கிடையாது, அபிவிருத்தி என்பதும் கிடையாது. ஆகவே தேர்தல் முடிய அவர்கள் யார் என்றும் தெரியாது. தேர்தலின் போது கூட அவர்கள் யார் என்றும் உங்களுக்கு தெரியாது. இதில் போட்டியிடுவதில் மிக பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் பேரூர் தெரியாத தென்பகுதி சிங்கள பக்கத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் தான் இதில் இருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்கின்றேன், இவற்றை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அல்ல.